ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் $1 வாட்டர் ஸ்லைடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $1 million வாட்டர் ஸ்லைடாக பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடரு. இந்த பையப்புள்ளிக்கிறதால பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டியூப்லாம் வாங்கி நம்ம வாட்டர் ஸ்லைடை பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண போகிறோம். இப்போது நம்மளோட வாட்டர் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா $1 தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா அதால் இங்கே பாருங்கள் $1 தான் பார்த்து ஜென்ரேட் பண்ணி தர முடியும் ஒரு செகண்டுக்கும். இது தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ அந்த பையப்புள்ளிக்கிட்ட நம்ம பொருளாயின்னு வந்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பில் பண்ண போகிறோம். அங்கே பின்னாடி பாருங்கள் இவ்வளோ பெரிய வாட்டர் ஸ்லைடு ஒருத்த கட்டி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அவனோட பெரிய ஸ்லைடாக பார்த்தீங்கன்னா கட்டுவோம். இப்போ நிறைய காசை வச்சு பார்த்தீங்கன்னா இது வந்து கட்ட முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கும் நம்ம அந்த டாலர்ன்றது ஜென்ரேட் ஆகுங்க. அதை கலெக்ட் பண்ணி சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம். ப்ரோ இது இப்படி கலெக்ட் பண்ணி எப்போதான் ப்ரோ நீங்கள் அப்கிரேட் பண்ணி முடிக்க போகிறீங்க சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நம்ம வாட்டர் ஸ்லைடில் போனால் வண்டி நமக்கு வந்து டாலர் கிடைக்காது. பக்கத்தில் இந்த மாதிரி வாட்டர் ஸ்லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போனாலும் நமக்கு வந்து டாலர் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள், இங்கே போக எனக்கு வந்து டாலர் ஏறுது பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா கேமோட ப்ளஸ் பாயிண்ட்டு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க வாட்டர் ஸ்லைட்ஸ்லேருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் ஆட்டியை போட்டு இருக்கத்தே பெரிய ஸ்லைடை நம்ம உருவாக்கிட்டு பார்த்தீங்கன்னா கெத்து கடிதான் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். இப்போதைக்கு நம்ம ஓடி பார்த்தீங்கன்னா 151 தான் பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கோம். இதை வச்சு இந்த ட்ரேடர் பைப்புக்குள்ளே கிட்ட என்ன உருப்படியாக வாங்குவோம். நீங்கள் இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நமக்கு ஒரு லைக்கு, ஒரு ஷேர், அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ கொஞ்சம் ஐப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றி விட்டுருங்க. பாருங்களேன் எவ்வளோ பெரிய வாட்டர் ஸ்லைடை பார்த்தீங்கன்னா பைப்பில் வந்து கட்டி விட்டுருக்கா. இது பாட்டு போயிட்டே இருக்கே. இது இல்லையா சார் ஒரு எண்டு? பரவாயில்ல, ஓசியில் கிடைக்குதா, அது இருக்க சந்தோஷம். என்னடா அது முட்டுது? சரிதான், அறகுறையாக பார்த்தீங்கன்னா கட்டிட்டாங்க. அவனை சொல்லி என்னத்தை பண்ணுறது? நம்ம அந்த மாதிரி தப்பை வந்து பண்ணக்கூடாது. இப்போ இவங்கிட்ட ஜம்ப் ஸ்லைடு நிறைய இருக்குது. இதில் கூட நம்ம ரீபர்த் பண்ணலாம் போல இருக்கே. பண்ணிவிடுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஸ்லைடையும் பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுடலாம். ஸ்ட்ரெயிட் டியூப்ன்றது கண்டிப்பாக வேணும், டேர்ன்ன்றது கண்டிப்பாக வேணும். இந்த வாட்டர் ஸ்லைடு கட்ட போதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஏரியா பிரச்சனை தான். நம்ம ரியல் லைஃப்ல தான் ஏரியா பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு பார்த்தா கேமுக்குள்ளே இந்த ஒரு ஏரியா பிரச்சனை இருக்கு. மனசு இல்லைனாலும் அதான் நேசம். இப்போ நான் கட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து இப்போ நமக்குன்னு ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்களே, இதுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். பக்கத்து ஏரியாவுக்கும் போகக்கூடாது, இதை விட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வரக்கூடாது. பின்னாடி ரெட் கலர் கோடு போட்டிருக்கான் பார்த்தீங்களா, அதுதான் பக்கத்து ஏரியாக்காரது. அதாவது பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிளேயரோட வாட்டர் ஸ்லைடு ஏரியா. அதுக்குள்ளே நம்ம ஸ்லைடை பார்த்தீங்கன்னா கட்ட முடியாது. அதேமாதிரி இங்கே புல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த புல்லுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லைடை வந்து கொண்டு போக முடியாது. அதனால் கரெக்டாக தான் பார்த்தீங்கன்னா பார்த்து கட்டணும். இப்போ வரையும் கட்டியிருக்கோம். இதை வச்சு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுவோம். மேலே ஏறி வர்றோம், ஒதுங்கி நில்லு. என்னடா இது டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஆமாம், நம்ம போட்டால் நாளுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு தானே முடியும். என்னத்தான் சொல்கிறது? நம்ம கிட்ட இருக்க மொத்த காசையும் பாருங்க இந்த பைப்புலேயே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இருக்கான். நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் ஸ்லைடும் அப்புறம் தேர்ட் ஸ்லைடுன்றதுலாம் பார்த்தீங்கன்னா தேவை. ஏன்னா அது இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்லைட் நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போக முடியும். இந்தமாரி திருப்பி ஐடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக போகிறோம். நான் என்ன பிளான் பண்ணுறேன்னா, எப்படியாவது இந்த வாட்டர் ஸ்லைடை வந்து இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அது கூட கனெக்ட் பண்ணி விட்டுறணும்னு பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம சுற்றி ஒன்றாவே வரும். என்ன வேணுமோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தெரியும். எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா போகும்போது முட்டம் தான் தோணுது. ஏன்னா நம்ம முன்னாடி பக்கத்து ஸ்லைடு பார்த்தோம் அதேமாரி தான். சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். முயற்சி தீர்வினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம் வாட்டர் ஸ்லைட் டாப்புக்கு. ஆஹா சொல்லலை. இங்கே பாருங்க குறுக்க போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து லாக் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், ஒன்றும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. முதல்ல இந்த ஸ்லைடு விட்டு வெளியே போய் சரி பண்ணுவோம். மண்டை வேற பார்த்தீங்கன்னா தட்டுது. இதில் நம்ம சும்மா போனால் பார்த்தீங்கன்னா இந்த காசு கலெக்ட் பண்ண முடியாதுங்க. டியூப்ல போனால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா காசு கலெக்ட் பண்ண முடியும். அப்படியே செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. சரி இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரீபர்த் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரீபர்த் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஆல்ரைட் கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு வாட்டர் ஸ்லைடை லைட்டாக கொஞ்சம் படையின் டிக்கரிங் பண்ணி பற்றி சரி பண்ணிட்டோம். நான் பண்ண வேலைனால பார்த்தீங்கன்னா சுற்றி திரும்ப பேஸ்கிட்டே பார்த்தீங்கன்னா வந்து விழுந்துருவோம். இப்போ போயிட்டு இவங்ககிட்ட வந்து டியூப்பை வந்து வாங்குவோம். இந்த வாட்டி என்னங்க புதுசாக அன்லாக் ஆகிருக்கு. இவங்ககிட்ட ஜம்ப் ஸ்லைடு வந்து அன்லாக் ஆகிருக்கு, கிளைம் சைடு அன்லாக் ஆகிருக்கு, டைனி டியூபு. இது எல்லாமே கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்லைடோட ஹைட்டை பார்த்தீங்கன்னா ஏற்ற முடியும். இல்லைனா ஏரியா பிரச்சனை வந்துடும், அவ்வளோ பார்த்தீங்கன்னா கட்ட விட மாட்டானுங்க. இந்த டைனி டியூபு ஸ்ட்ரீட் வந்து 3000, இது வந்து 1200, இது $45. அடா பாவீங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இது மட்டும் இல்லாமல் நம்ம ரீபர்த் பண்ணோன்னா அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட டியூப் சொல்லியிருப்பானுங்க. அதை யூஸ் பண்ணாமல் தான் அவனை வந்து ரீபர்த் பண்ண முடியும்.
ஆட்டத்தை முதலேருந்து போட சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த வாட்டர் ஸ்லைடையும் நான் வந்து கலைச்சி போட்டேன். ஏன்னா இப்போ நம்மகிட்ட நிறைய புதுசான டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குல்ல, அதை வச்சு பில்ட் பண்ணலாம் சொல்லிட்டு தான் இப்படி கொண்டு வந்துட்டு அப்படி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் டியூப்பை போட்டுட்டு அப்படியே இப்போ என்ன பண்ணலாம், ஹைட் ஏற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நமக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்கா சொல்லிட்டு. அதாவது ஸ்டார்டிங்லேயே மேலே ஏறி அப்படியே ரவுண்ட் அடித்து அப்படியே கீழே வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றுற பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூட்டர்னை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மேலே தூக்குவோம். இப்படி நம்ம ஒரு இன்ஜினியரிங் சொல்லிட்டு இப்போ தாங்க நமக்கே பார்த்தீங்கன்னா தெரியுது. உன்னை பற்றி யாரு அட என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு போட, மேகம் மிதந்தாலும் காகம் படந்தாலும் ஆகாயம் தான் அழுக்காகாது என்று சொல்லு, ஒரு பந்தை நீருக்குள் மூழ்கிதான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலடா. எப்படி தண்ணி பற்றி பாட்டு பாடிங்கன்னே நம்ம வாட்டர் ஸ்லைடை பாதிட்டு கீத்திடுவாங்க. அவன் ஸ்லைடுக்கு பார்த்தீங்கன்னா பாதி வந்துருச்சு. 12K என்னால் நம்ப முடியலையே, நம்ம வாட்டர் ஸ்லைடு நமக்கு இவ்வளோ கூட டாலர்ஸ் கிடைக்குதா, நல்லா இருக்கே. இது பாட்டு பார்த்தீங்கன்னா போயினே இருக்கு. கீழே போய் ஜாயின் ஆனால் நல்லா இருக்கும். அப்படி ஒன்று ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். போடு, கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆயிடுச்சிங்க. நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டோம். அதாவது நம்ம சுற்றிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி போய் ஒரு ரவுண்டு வருவோம். நம்ம இந்த டியூப் போட்டு இறங்கணுன்ற அவசியமே இல்லை. இப்படியே சுற்றி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் டியூப்லாம் நம்மளால் பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். இங்கே பார்த்தீங்களா நம்ம வாட்டர் ஸ்லைடை பார்த்துட்டு பக்கத்து வாட்டர் ஸ்லைடுக்காரன் நம்ம பின்னாடியே பார்த்தீங்கன்னா வரான். யாரா இவ இப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கானே சொல்லிட்டு அங்கே பாருங்க அழகா பண்ண நம்மளை தப்பாங்க எல்லாம் நம்மளோட வாட்டர் ஸ்லைடுக்கே வரானுங்க. வீடியோ பார்க்குறேன் நீங்களும் அழகான பசங்க பொண்ணுங்களா இருந்தால் மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்கள் போட ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். பொம்பளை சோக்கு ஏண்டா வானம் கெட்ட பல வேற ஒருத்த சும்மா வந்து வாங்குறீங்களான்னு கேட்குறான். டேய் வாங்குறது தாண்டா வந்திருக்கேன். டியூப் ஏறான் டைனி கிளைப் டியூபு, அப்புறம் ஸ்மால் டேர்ன் டியூபு நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்குங்க. ஆனால் ரேட்டும் போது அது ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இப்போதையும் நம்மகிட்ட 3000 தான் இருக்கா. சரி ஒரே ஸ்ட்ரெயிட் டியூபு அவ்வளோதாங்க. இப்போ வாங்கினேன் எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா இதை முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டு ஏற்றுவோம். பக்கத்தில் கீட்டில் முட்டிடக்கூடாது. ஆஹா அவள் ஸ்லைட்டில் முட்ட போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டர்னை போடு திருப்பிட்டோம்ல. அப்படி இங்கே ஒரு யூட்டர்னு இப்போ அடுத்து ஸ்ட்ரெயிட் டியூப் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக தூக்குவோம். வரே வாவ் இங்கே பாருங்க என்ன ஹைட்டாக ஆக்கிட்டோம் சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் தாங்க வேணும். அந்த கொஞ்சம் ஒண்டி நம்ம ஹைட் ஏற்றிட்டோன்னா இந்த இடத்துல நம்மளோட வாட்டர் ஸ்லைடு இருக்கிற ஹையஸ்ட்டாக இருக்கும். அங்கே பார்த்தீங்களா பார்டர் வந்து தட்டுது. அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனை. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம அமுக்கணும். என்ன வேணுமோ பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஏற்றிட்டோம். இது கரெக்டாக போயிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே வந்தால் சரி. என்னது லிமிட் இல்லையா? ஆஹா இதுக்கு மேலே ரீபர்த் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இன்னொரு பீஸ் ஆட் பண்ண முடியுமா? சே அவனை முந்திலான்னு பார்த்தா முடியல. வேறு வழி இல்லை. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா காயின்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு ரீபர்ட்டை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஐடி ஏற்றிடுவோம். விட்றோம் கதற விட்றோம். ஸோ இப்போ நமக்கு எத்தனை டாலர் தான் கிடைக்குதுன்னு பார்த்துடலாமே. ஏன்னா நம்ம பார்த்து சரியான ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். 25,000 28 இப்போ பாருங்கள் 30. இந்த கேமில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுட்டு போனாலும் ஆஃப்லைன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதாவது அந்த காசுலாம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து எப்போ வேணுமோ பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல விஷயம். ஓ அப்படியா விஷயம். ஒரு வழியா பார்த்தீங்கன்னா 3 தடவை போயிட்டு வந்து 1 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்துட்டோம். இட்ஸ் டைம் டு ரீபர்த். ஆரம்பிச்சிடலாமா? போடுறா ரீபர்த்தை. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெற்றியாமல் ரீபர்த் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற பொருளே நம்ம வந்து யூஸ் பண்ணால் போதும். ஒன்று தடவை ரீபர்த் பண்ணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஏத்திரம் பாடுறா அரங்க மதுரட்டுமே விசிலு பறக்கட்டுமே நாவ் கரங்கள் ஒசரட்டுமே டேக் ஓவர் மொத்தமே நாவ் குழந்தை சிரிப்புள்ள ஃபேஸுடா படு இமைய மாலை பொல்ல மாசுடா மனசை கரைக்கிற கிரேஸுடா ஜென்சி உன்னை பற்றி பேசுதா. எப்படி மசா கெத்தா பாட்டு பாடிங்கனே பாருங்க. அவள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். என்னது இதுக்கு மேலே ரீபர்த்ரா பண்ணுமா? ஆஹா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அடுத்து ரீபர்த் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மில்லியன் மேலே பார்த்தீங்கன்னா கேட்குறானுங்க. ஆனாலும் பரவாயில்லைங்க. நம்ம பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஈக்குவலாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். இது போதும் எனக்கு இது போதுமே வேறு என்ன வேண்டும் இது போதுமே. இந்த வாட்டி நமக்கு 1 மில்லியன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அவ்வளோ ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்லைடை வந்து ஏற்றிருக்கோம். சரி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இடம் பத்தலைங்க. இடம் வண்டி பற்றிருந்தா போதும். இன்னும் பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற்றிருப்பேன். ரீபர்ட் பண்ணிட்டுனா பார்த்தீங்கன்னா இவனுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஆட் பண்ணணுன்ட்டானுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அவனை ஹைட்டு கொண்டு வந்துட்டோமா வாட்டர் ஸ்லைடை 1 மில்லியன் கிட்ட அப்கிரேட் பண்ணிட்டோமா அது போதும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இருந்துச்சு லைக் மட்டும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோப்ளக்ஸில் நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் கிட்ட சேனலில் போட்டிருக்க ஓல்ட் வீடியோஸை மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போயினா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டு அப்படியே வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.